ரிதி வணக்கம். நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற நிலையில் நேற்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இந்த சந்திப்பு என்பது நீண்ட நாட்களாக தொகுதி பங்கீடு எண்ணிக்கை தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டு அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியானது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் டெல்லி செல்ல இருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் இன்றைய தினம் டெல்லி செல்ல இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்ட உடனடியாக அப்போது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து டெல்லியில் தான் கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்கப்பட இருக்கிறதா, கூட்டணி தொகுதியில் எண்ணிக்கை தொடர்பான முடிவு எடுக்கப்பட இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பியது. ஆனால் நேற்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு முடிந்த நிலையில் அவர் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பி இருக்கிறார், விமானம் ஏறி இருக்கிறார். அப்போது டெல்லி விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது அவர் முன்வைத்த மிக முக்கியமான விடயங்கள் குறித்து பார்த்தோம் என்றால் 4 நாட்களில் அனைத்தும் தெரிந்துவிடும் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதாவது அவர் அமித்ஷாவிடம் என்ன பேசினீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசினோம் என்று சொன்னார். எத்தனை தொகுதிகள் உடன்பாடு, தொகுதிகள் எண்ணிக்கை தொடர்பாகவோ எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பாகவோ பேசப்பட்டதாக அவர் தெரிவிக்காமல் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசினோம் என்று தெரிவித்தார். அவ்வப்போது நீங்கள் டெல்லி செல்கிறீர்களே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு 2 முறை தான் சென்றிருக்கின்றேன் என்றால் தொடர்ந்து ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் பல வேளைகளில் அவர் ஏற்கனவே மற்ற 4 மாநிலங்கள் தமிழ்நாடு தவிர்த்து மற்ற 4 மாநிலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான பணிகளிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கொண்டு வரக்கூடிய காரணத்தால் அவர் பிஸியாக இருக்கிறார். அதனால சில முக்கியமான விடயங்கள் குறித்து பேசுவதற்காக டெல்லி சென்றேன் என்று குறிப்பிட்டு பேசுகின்றார். மற்றபடி இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணிகள் தவிர அதிமுக தான் முடிவு செய்யும் என்பதை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு என்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த EPS இது இன்னும் 4 நாட்களில் அனைத்தும் கிளியராக தெரிந்துவிடும் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இதை தொடர்ந்து மற்ற கட்சி தலைவர்கள், என்டிஏ கூட்டணியினுடைய மற்ற கட்சியின் தலைவர்கள், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ், நைனா நாகேந்திரன் ஆகிய அனைவரும் இன்று டெல்லியில் இருக்கிறார்களே என்ற கேள்வி குறித்து அவர் பதிலளிக்கும் போது அவர்கள் ஏதோ அரசியல் நிலவரம் குறித்து அவர்கள் நிலைப்பாடு குறித்து பேசுவார்கள் என்று ஒரு மேலோட்டமான பதிலை தான் அவர் கூறியிருக்கிறார். இதன் மூலமாக எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டு நாளைய தினம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வருகிறார். நாளைய தினம் அவர் தமிழகம் வந்த உடனடியாக இந்த சந்திப்பு மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் சந்திப்பு தமிழகத்தில் நடைபெறும். அந்த நடைபெற்ற உடனடியாக ஏற்கனவே முடிவு செய்தபடி தொகுதிகள் எண்ணிக்கை என்பது தொடர்பாக அறிவிக்கப்படும். 30 தொகுதிகள் வரை பாஜக தரப்பில் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 27 தொகுதிகள் வரை கொடுப்பதற்காக அவர் சம்மதம் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளைய தினம் வெளியாகும். ஏனென்றால் அவர் எடப்பாடி பழனிசாமி கூறியது போல அவர் அரசியல் நிலவரம் தான் பேசணும் என்று சொன்னாலும் கூட மற்றபடி அவர்கள் கூட்டணி எண்ணிக்கை தொடர்பாக தான் நிச்சயமாக பேசப்பட்டிருக்கும். அந்த எண்ணிக்கையில் அவர்கள் இருவரும் சம்மதம் தெரிவித்து ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் என்பது தொடர்பாக முடிவு எட்டப்பட்டிருக்கும். அதே சமயத்தில் டிடிவி தினகரனுக்கு அதே போன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்புக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது தொடர்பாக கூட பேசப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்காக தான் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் மற்றும் டிடி தினகரன் ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருக்கிறார்கள். அப்போது நேற்று இரவு பேசப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோடு பேசப்பட்ட அந்த நிகழ்வுகள் மற்றும் எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பாக இன்று டிடி தினகரன் அன்புமணி ராமதாஸுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய ஒப்புதல் பெறப்படும். இது அனைத்து முடிவுற்ற பிறகு நாளைய தினத்தில் பியூஷ் கோயல் மற்றும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடைபெற்று அந்த சந்திப்பின் போது எத்தனை இடங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு, குறிப்பாக பாஜக, பாமக, அமமுக கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகலாம். மற்ற கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக தமிழகத்தில் பேசி முடிவெடுக்கப்படும். அதாவது 4 நாட்கள் அனைத்தும் தெரிந்துவிடும் என்று தெரிவித்திருப்பதன் மூலமாக இன்னும் அடுத்த ஒரு சில தினங்களில் தொடர்பான முழு விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பினுடைய மிக முக்கியமான பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால் 4 நாட்களில் அனைத்தும் தெரிந்துவிடும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் நாளை தினம் பியூஷ் கோயல் வருகிறார். அவர் வந்த பிறகு பேசி ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்த பிறகு ஒரு மேலோட்டமாக ஒரு நடைமுறைக்காக சந்திப்பு நடைபெற்று அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் போது அதிகாரப்பூர்வமாக எத்தனை தொகுதி என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.